முதல் பருவம் எண்ணியல், முழுக்களில் கூட்டல் கழித்தல். குழந்தைகளை நாம் இப்பொழுது பயிற்சி 1.2 கூட்டல் கழித்தலை எவ்வாறு முழுக்களில் செய்வது என்பதை பற்றிய ஒரு கணக்கை பார்க்க போகிறோம். எடுத்துக்காட்டாக, ஒரு மின்தூக்கி தற்போது தரைத்தளத்தில் உள்ளது. அது 5 தளங்கள் கீழே செல்கிறது. பிறகு அங்கிருந்து 10 தளங்கள் மேலே செல்கிறது எனில் தற்போது மின்தூக்கி எந்த தளத்தில் இருக்கும்? இப்பொழுது நாம் இந்த கணக்கை ஒரு இயங்குறு படத்தின் மூலமாக பார்க்க போகிறோம். குழந்தைகளே, ஒரு அடுக்குமாடி கட்டிடமானது ஒரு இயற்கை சூழ்ந்த ஒரு இடத்தில் அமைந்துள்ளது. இந்த அடுக்குமாடி கட்டிடத்தின் சிறப்பம்சம் என்னவென்றால், இது தரைத்தளத்திற்கு கீழேயும் கட்டடம் அமைக்கப்பட்டுள்ளது. அதாவது கீழே அண்டர் கிரவுண்ட் என்று சொல்லக்கூடிய கட்டட அமைப்பு இங்கு அமைந்துள்ளது. இப்பொழுது நம்மளுடைய மின்தூக்கியானது இந்த கட்டிடத்தினுடைய தரைத்தளத்தில் இருப்பதாக கருதி கொள்வோம். இதோ உங்களுக்கு காட்டுகிறேன். இதுதான் மின்தூக்கி. இப்பொழுது தரைத்தளத்தினுடைய எண் 0. ஒவ்வொரு தளங்களுக்கு எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தரைத்தளத்திலிருந்து கீழே செல்வதால் இதற்கு நாம் குறை எண்களை கொடுத்துக்கொள்வோம். தரைத்தளத்திலிருந்து மேலே செல்லக்கூடிய தளங்களுக்கு மிகை எண்களை கொடுத்துக்கொள்வோம். இப்பொழுது கணக்கில் கூறியுள்ளபடி முதலில் தரைத்தளத்தில் உள்ள அந்த மின்தூக்கி கீழே 5 தளங்கள் நகருகிறது. பாருங்கள், 1, 2, 3, 4, 5. இப்பொழுது மின்தூக்கியானது -5 என்ற தளத்தில் அமைந்துள்ளது. அடுத்ததாக அங்கிருந்து 10 தளங்கள் மேலே செல்கிறது. அப்படி என்றால் இந்த மின்தூக்கியானது எத்தனாவது தளத்தில் சென்று நிற்கும் என்று பார்ப்போம். இப்பொழுது -5லிருந்து மேலே 10 தளங்கள் நகரப்போகிறது. நன்றாக கவனியுங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 தளங்கள் நகர்ந்து வந்துள்ளது. 10வது தளமாக அது நின்றுள்ள இடம் 5வது தளமாகும். அதாவது தரைத்தளத்திலிருந்து 5வது தளத்தில் மேல்புறத்தில் அமைந்துள்ளது. ஆகவே குழந்தைகளே, இந்த இயங்குறு படத்தின் மூலம் நீங்கள் எளிமையாக இந்த கணக்கினை புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். இப்பொழுது இதனை நாம் வழிமுறையோடு பார்ப்போம். மின்தூக்கியின் ஆரம்ப நிலை தரைத்தளம், அதாவது 0 என்று வைத்துக்கொள்வோம். மின்தூக்கி கீழே சென்ற தூரம் 5 தளங்கள். கீழே என்பதால் குறை எண், ஆகவே -5 என்று கொள்வோம். பிறகு மின்தூக்கி மேலே வந்த தூரம், அதாவது 10 தளங்கள் மேலே நகர்கிறது. மேலே என்பதால் +10 என்று எடுத்துக்கொள்வோம். மின்தூக்கி தற்போது உள்ள தளம் -5உடன் +10ஐ கூட்ட வேண்டும். ஒரு குறை எண்ணையும் ஒரு மிகை எண்ணையும் கூட்டும் பொழுது ஏற்கனவே உங்களுக்கு தெரிந்த அதே வழிமுறைகள் தான். 2 எண்களில் மிகை எண்ணிலிருந்து, அதாவது மதிப்பில் பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ணை கழித்து பெரிய எண்ணினுடைய குறியை போட்டுக்கொள்ள வேண்டும். ஆகவே 10லிருந்து 5ஐ கழித்தோமானால் 5 வரும். இதில் பெரிய மதிப்புடைய எண் +10 ஆகும். ஆகவே அதனுடைய குறியினை போட்டுக்கொள்வோம். ஆக மின்தூக்கி தற்போது தரைத்தளத்திலிருந்து மேலே 5வது தளத்தில் உள்ளது. நன்றி குழந்தைகளே.